முதலமைச்சர் உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து திருச்சியில் இருக்கும் நமது செய்தியாளர் அருண்குமார் அளித்த தகவல்களை தற்போது பார்ப்போம். தமிழகத்தினுடைய முதல்வரும் அதிமுகவுடைய பொதுச் செயலருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 70 நாட்களுக்கு முன்பாக உடல்நலக் குறைவின் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிரமாக சிகிச்சையானது கொடுக்கப்பட்டு வந்தது. சில தினங்களுக்கு முன்பாக அவர் உடல்நலம் தேறி உள்ளதாகவும் அது மட்டுமில்லாமல் நன்றாக பேசுவதாகவும் உணவு எடுத்துக் கொள்வதாகவும் மருத்துவமனை வட்டாரமும் அதிமுக வட்டாரமும் தெரிவித்தனர். இந்த நிலையில் அது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக நேற்று மாலை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து அவருக்கு தீவிரமாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையின் பிரகாரம் பார்க்கும்போது தமிழகமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறது என்று சொல்லலாம். தமிழகத்தின் முதல்வர் உடனடியாக பூரண குணமடைந்து மீண்டும் மக்கள் பணி ஆற்றுவதற்காக வர வேண்டும் என்பதற்காக திருச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு அவங்களுடைய வழிபாடுகளும் சிறப்பு வழிபாடுகளும் ஆண்டவனுடைய பிரார்த்தனைகளும் நேற்று இரவு முதலே செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் என அனைவருமே தன்னுடைய முதல்வருடைய உடல்நலம் குறித்தும் தன்னுடைய பொதுச்செயலாளர் உடல்நலம் குறித்தும் தெரிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் ஆண்டவனுடன் பிரார்த்திப்பதற்காகவும் நேரடியாக சென்று அவருடைய பார்ப்பதற்காகவும் இன்று காலை முதலே அனைவரும் சென்னையை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது திருச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தமிழக முதல்வர் மீண்டும் பூர்ண குணமடைந்து மக்கள் பணியாற்ற வருவார் என்ற நம்பிக்கையோடு திருச்சி மாவட்ட மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய இயல்பான பணியை தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகள் அனைத்துமே தற்போது இயங்கக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடிகிறது. வழக்கமான நாட்களைப் போலதான் இங்கேயும் தற்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் திருச்சி மாவட்ட மக்கள் தமிழக முதல்வர் மக்கள் பணி ஆற்றுவதற்காக வந்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 7 செய்திகளுக்காக சுரேஷுடன் திருச்சியிலிருந்து அருண்குமார்.